அதை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் எடுத்துருங்க ஜாதகத்தை, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இது ஒரு ஆண் ஜாதகம், நான் போர்டில் போட்டிருக்கிறேன். இதில் உங்களுக்கு டிவிலையும் வரும். நானும் அந்த ஜாதகத்தை ஒரு தரம் நான் சொல்லிடுறேன். இது ஒரு ஆண் ஜாதகம். 8/2/1978 7:20 AM சென்னையில் பிறந்திருக்கிறார். லக்னம் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம். லக்னத்தில் சந்திரன், 2ல் கேது, 3ல் மாந்தி, 5ல் குரு, 6ல் செவ்வாய், 7ல் சனி, 8ல் ராகு, 12ல் சூரியன், புதன், சுக்கிரன். இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் தனுசு லக்னம், மேசத்தில் புதன், ரிஷபத்தில் சனி ராகு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன், கன்னியில் சுக்கிரன், துலானில் சந்திரன் குரு, விருச்சகத்தில் கேது. இது ராசி நவம்ச கட்டம். பிறந்த காலத்தில் செவ்வாய் திசை 2 வருஷம் 7 மாதம் 28 நாள். கும்ப லக்கணம், கும்ப ராசி, அவட்ட நட்சத்திரம், 3ஆம் பாதம். இப்போ நடக்கக்கூடிய திசை சனி திசையில் சந்திரன் புத்தி. நடக்கக்கூடிய திசை சனி திசை சந்திரன் புத்தி. இதுதான் எங்கள் சுகர்நாடி. இப்போ ஒரு ஜாதகம் வந்துடுது. இப்போ என் அருமை நண்பரும் என்னுடைய மாணவராக வச்சுக்கலாம். ஆர்மி சொன்னார் இல்லையா, பிரித்து பார்க்கணும். எப்படி ஒரு திசை நடக்குது, ஒரு புத்தி நடக்குது, அது அகம் சார்ந்த திசையா இல்லை புறம் சார்ந்த திசையா அப்படின்னு பிரிக்கணும். இப்போ எல்லாம் பிரித்து யாராவது யோசிச்சு பார்க்குறாங்களான்னு தெரியாது, அது பிரிக்கவே தெரியாது. ஆனால் அவர் கேபியில் சொல்கிறாருல்ல, நம்ம எங்கள் சுகர்நாடியில் ஒரு முறை இருக்குது. ஒரு ராசியை பிரிச்சிங்கன்னா, இப்போ மேச ராசி ஆண் ராசி, அது 15 பாகம் வரை கோமதி ஏன் தமிழ். இப்போ அது ஆண் ராசி, பொருளாதார ராசி. அது 30 டிகிரியும் பொருளாதாரமா இல்லை, 15 டிகிரி தான் பொருளாதாரம். 15 டிகிரிக்கு மேலே 15 30 அது உயிர்கார ராசி. நீங்கள் அடுத்தது ரிஷபராசிக்கு போனீங்கன்னா, அதை 2ஆக பிரிச்சிங்கன்னா 15 டிகிரி 1லேருந்து 15 பார்க்க வரைக்கும் அது உயிர்காரகம், 15 30 அது பொருள்காரகம். இது ஒரு முறை. இதுலேயும் இன்னொன்று, ஒரு பாகை இருக்கு இல்லைங்களா, ஒரு பாகையில் 30 பாகை இருக்குது. ஒரு பாகைக்கு 3/4 பாகை தான் உயிரும் பொருளும். 3/4 டிகிரி தான் பொருளும் உயிரும். இதை பிரிக்கணும். ஆமாம், பிரித்தா தான் யோசிச்சு சொல்ல முடியும். பிரிச்சுக்கலாம். இப்போ பிரிக்காமல் நீங்கள் யோசிச்சு சொல்ல முடியாது. ஆமாம் சார், இது ஒன்றும் விளையாட்டு இல்லை. இது பார்த்தீங்கன்னா அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியாவில் உலகமெல்லாம் போகுது. லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் ஆகிக்கிறாங்க. நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா ஒரு 10,000 பேர் 20,000 பேர் பார்க்குறாங்க. ஜோதிடம் கற்றுக்கிறவங்களும் பார்க்குறாங்க, ஜோதிடம் சொல்கிறவங்களும் பார்க்குறாங்க, ஜோதிட ஆராய்ச்சிகளும் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னா இப்படி பிரித்து பார்க்கணும். அப்படி பிரித்து பார்த்து தான் யோசிச்சு சொல்லணும். இப்போ நான் இந்த ஜாதகத்துக்கு என்ன சொன்னேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஜாதகத்தை பார்த்து முதல்ல வயசு சொல்லுவேன், அவரோட லக்கண ராசி சொல்லுவேன், நடக்கூடிய திசை பற்றி சொல்லுவேன். சொல்லிட்டு ஒரே ஒரு கேள்வி தான் சொல்லுவேன், அவங்க அதுக்கு ஆமான்னு சொல்லணும். அப்போ இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு நான் சொன்னேன், நீ இந்த ஜாதகன் ஒரு கொலைக்காரன். இந்த ஜாதகனே தான் பார்த்தாரு, நம்பர் தரேன், நீங்கள் ஒரு கொலை செய்யக்கூடிய கொலைக்காரன், நீங்கள் நிறைய கொலைகள் செஞ்சுருப்பீங்கன்னு. ஆமாண்ணார். எத்தனை கொலை செஞ்சுருப்பேன்னு கேட்டார். நான் சொன்னேன் 9 கொலை செஞ்சுருப்பேன். 10வது கொலை செய்ய போகிறேன்னாரு. அவன் என்ன ஒழுங்காக செய்ய மாட்டேங்க, 10வது கொலை ஒன்று செய்ய போகிறேன்னார். அப்போ இந்த ஜாதகன் ஒரு கொலையாளி. இப்போ சினிமா படத்தெல்லாம் நம்ம நிறைய பார்த்துக்கிறோம். ஏதோ ஒரு கொலை. சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மெண்டல் மாரி இருப்பான், எல்லாத்தையும் கொலை பண்ணிகிட்டே போவான். அந்தமாரி இந்த ஜாதகன் ஒரு கொலையாளி. இந்த ஜாதகன் 14 வயசுலேயே கொலை பண்ணானா. எத்தனை வயசு? 14 வயசுலேயே கொலை பண்ணானா. இன்னைக்கு ஜாதகம் என்ன வயசுங்க? 48 வருஷம். இப்போ வருஷத்துக்கு 2 கொலை செஞ்சா அவன் வயசுக்கு அவனுக்கு 9 கொலை வந்துடுது. மறுபடியும் கொலை பண்ண போகிறாங்கிறான்.
என்ன நான் மறுபடியும் கொலை பண்ண போனேன், என்ன போட்டுறாங்க ஐயா ஒக்கல பண்ண மாட்டாங்க. நான் வந்து அவருக்கு நான் நம்மளோட வயசு கம்மி தானே, நான் வாயா போய் தான் பேசுறேன். ஏப்பா எண்ணியா என்ன எண்ணியா போடுவேன், உங்களதுக்கு போடுறேங்க, அது வேற மேட்டர்னா. கொலை செய்யறவன் யார்? டீ குடிக்கிறோம்ல, இந்த டீக்கு என்னென்ன ஃபார்முலா தேவை? அப்போ டீ போட்டோம்னா பால் வேணும், சக்கரை வேணும், டீ தூள் வேணும், அடுப்பு வேணும், பக்கத்துல இருந்து பொங்க விடாத பார்த்துக்கணும், இல்லை பொங்கனா முறிவு போயிடும். அதுதான் நீங்க இருக்கிறீங்களே. டீக்கு மாரி ஃபார்முலா. ஒரு ஜாதகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இவன் கொலை செய்வானா, கொலை செய்யப்பட்டு கொலையா செய்யப்பட்டு இவன் இறப்பானான்னு சொல்லணும். எங்க மாணவர் ஆர்வம் சொன்ன மாதிரி பிரிச்சு பார்க்கணும். நீங்க ஜாதகத்தை பிரிக்காம பார்த்தீங்கன்னா ஜோசியம் சொல்ல முடியாது. செய் கணேசன் ஒரு பாட்டு, அது ஞாபகம் இல்லை, ஒரு அதனுடைய அர்த்தத்தை மட்டும் சொல்றேன். மண்ணை நோண்டி தண்ணீர் பார்க்கும் என் அருமை தங்கச்சி, என்னை தோன்றி ஞானம் பெற்றேன், இதுதான் என் கட்சி. நீங்க பிரிச்சு பார்க்காத ஜோசியம் சொல்ல முடியாது. எடுத்தோம் கபித்தோன்னு ஜோசியம் சொல்ல முடியாது. ஜோதிடங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல், அது ஆயிரக்கணக்கான விதிமுறை இருக்குது. பிரித்து பார்க்கணும், அதுக்கு ஒரு விதிமுறை நிறைய இருக்குது. அது எங்கள் சுகர்நாடியில் விதிமுறை நாங்கள் சொல்லிவிடுவோம். அவர் என் மாணவரும் என்னுடைய அருமை நண்பர் ஆர்வமும் கேபியில் சொல்லிவிடுவார். நீங்களும் சொல்லுவீங்க, நீங்கள் ஒரு முறையில் சொல்லுவீங்க, ஆனால் அந்த முறையை விட எங்களுக்கு ஈசான முறைன்னு நாங்கள் சொல்கிறோம். சரிங்க, எப்படி ஜாதகம் கொலைகாரன்னு சொல்கிறது? கொலை செய்கிற இடம் எது, கொலைகார கிரகம் எது, இதெல்லாம் தெரியணும்ல. ஏங்க கொலை செய்கிற இடம் எந்த பாவம்? 8ஆம் பாவம். கொலைன்னா 8, கிரகம்னா செவ்வாய். அப்ப இங்க பாருங்க, இந்த ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் 8ஆவே இருக்கும். ஜட்ஜ்மெண்ட்ல நீதிபதி வக்கீல் ஐயா இதை குறிச்சிங்க பாருல, அது மாதிரி முருகேசனை குறிச்சிங்க. இப்ப இந்த ஜாதகத்தில் நீ இந்த பக்கம் 4 கிரகம் இருக்கா, இந்த பக்கம் 4 கிரகம் இருக்கா? சரி, குருவுக்கு எடுத்துக்கலாம். குருவுக்கு 6 இடத்துல என்னென்ன கிரகம் இருக்கு? குருவுக்கு 6 இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன். செவ்வாய் 6 இடத்துல, சனிக்கு இடத்துல, ராகு இடத்துல, சந்திரன் இருக்குது. இப்ப இந்த பக்கம் இருக்கிற கிரகத்துக்கு 8ஆவது இடத்துல தான் கிரகம் இருக்கலாம், இந்த பக்கம் இருக்கிற கிரகத்துக்கு 8ஆவது இடத்துல தான் கிரகம் இருக்கு. இப்ப இப்படி வந்தலாம், இங்க வந்து குருவலம் வந்தோமா, இங்க கேது வரலாம். கேதுக்கு 8ல யாரு? கேதுக்கு 8ல யாரு? சனி. கேதுக்கு 8ல சனி. மேல பார்க்குது சனி துன்பத்துல. இப்ப இந்த பக்கம் 8 6 6 கேதுக்கு 6 இடத்துல சனி, சந்திரனுக்கு 6 இடத்துல செவ்வாய், சூரியனுக்கு 6 இடத்துல சனி. இந்த பக்கம் ஒரு கிரகம் அல்ல 6 இடத்துல, இந்த பக்கம் ஒரு கிரகம் 6. லக்னத்துல யார் இருக்கிறா? 6ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் நின்ற நட்சத்திரம் 6க்கு போச்சு. லக்னத்துல சந்திரன் செவ்வாய் காலம், அது 6க்கு போச்சு. 1 6 தொடர்பு. அந்த செவ்வாயை 8ஆம் அதிபதி பார்க்கிறாரா? அந்த செவ்வாய் 8ஆம் அதிபதி பார்க்குதா? பார்க்குது. அந்த சந்திரனை விரையாதிபதி 12ஆம் அதிபதி பார்க்கிறாரா? பார்க்கிறார். 3 6 8 12 தொடர்பு இருக்குது. எப்பவுமே எழுதிட்டே இருப்பான். 14 வயசுலயே இந்த ஜாதகம் கொலை செய்ய ஆரம்பிச்சான். இன்னைக்கு 48 வருஷம் ஆகுது. 9 கொலை செஞ்சிருக்கிறாங்க, இன்னொரு கொலை செய்யறாங்க, இன்னொரு கொலை செய்யறதுக்கு எனக்கு ஜாதகம் கேட்கிறாங்க. கூட இல்லை. ஆனா ஐயா, நீங்க எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லணும். குழந்தை தப்பிக்கணும். ஐயோ எப்படி தப்பிக்கிற? குழந்தை எப்படி தப்பிய? நீ தப்பிக்க முடியாது. நீ செய்யாத, நீ செய்யாத. அப்ப ஒரு ஜாதகத்தை பாத்தீங்கன்னா அவன் கொலை செய்வான். சரி, அது கேட்டாருங்க. இங்க வந்து மாரி எங்க
எங்க கணேசன் மாரி நையாண்டி நெருக்கம் கிடையாது, எங்க முருகேசன் மாரி நையாண்டி நெருக்கம் கிடையாது. கேட்டேன், யாரும் கேட்டேன், அர்த்தமா கேட்டேன். ஐயா, நாட்டில் உங்களை மாதிரி எவ்வளவு பேர் யோசிக்கா இருக்கிறீங்க, எவ்வளவு தாய் இருக்கிறாங்க, எவ்வளவு விவசாயி இருக்கிறாங்க, எவ்வளவு ஆத்மர்மை இருக்கிறாங்க, எவ்வளவு விஞ்ஞானி இருக்கிறாங்க. இன்னையா கடவுள் கொலை செய்ய படைத்தான்? நல்ல கேள்வி இல்லையா? ஏன் கொலை செஞ்ச பதில் சொல்லுங்க. ஏன் நான் கொலை செஞ்சேன்? ஏன் நான் கொலைகாரனா மாறினேன்? இது காரணம் முடியுமா? இன்ஜினியர் முடியுமா? யாராவது பார்த்து சொல்ல முடியும்? சோசிக்கார் மட்டும் சொல்ல முடியும். அவன் சைக்கோ கிடையாது, அவன் சைக்கோ கிடையாது. சேலம் மாவட்டம் மேச்சேரியில மம்தைங்கிறவர் 18 கொலை செஞ்ச ஒரே நாளையில. உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியும். தெரியுமாமா? தெரிய சார் என்ன பண்ணா இது? இப்ப சேலம் மாவட்டம் மேச்சேரியில மம்டியாங்கிறவர் 18 பேர் ஒரே நாளில் வெட்டினார். உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆனிச்சு. அவர் கிடைச்சிட்டு அதை விடுங்க, தன்னை விடுங்க. அது போல ஒவ்வொரு ஊரையும் நடக்குதா இல்லையா? இந்த நடக்கிறதுக்கெல்லாம் அவனே வருத்தப்படுறான்ல. நான் ஏன் கொலை இப்போ நான் இன்ஜினியராக படிச்சிருக்கலாம், டாக்டராக படிச்சிருக்கலாம், விஞ்ஞானியாக படிச்சிருக்கலாம், இப்படி போயிருக்கலாம்ல. ஏன் இப்போ நான் ஒரு கொலைகாரனை நின்று என் ஜோதி மாதிரி கொலைகாரன்னு எனக்கு சொல்கிறீங்களே, ஏன்? என்ன காரணம்? என் கர்மா என்ன? ஏன் செஞ்சேன்? எதுக்காக செஞ்சேன்? கேள்வி இருக்குல்ல. ஜோதி மாதிரி சொல்லணும்ல. நான் சொன்னேன், லக்கணத்தில் சந்திரன் 6ஆம் அதிபதி இருக்குது, அது செவ்வாய் கால செவ்வாய் 3 கூடையன். உன் தம்பி எவனாச்சும் போட்டானான்னு கேட்டேன். என் தம்பி படிச்சுட்டு இருக்கிறவன் தம்பியை என் பங்காளிங்கள ஒரு பொறாமை காரணமாக, சொத்து பத்து நிலத்துக்கு காரணமாக என் தம்பியை அடித்து கொண்டாங்க. என் தம்பி கொண்டவன அத்தனை பேர் வெட்டி விட்டுட்டான். ஏன் மேச்சேரியில் மம்டி அப்படி தானே வெட்டினான்? உங்களுக்கு வரலாறு படிக்கணும். இப்போ மேச்சேரியில் மம்டியான் எதுக்கு? கொள்ளடிக்க பணம் திருடுறதுக்கு வெட்டினாரா? பெண்ணை கற்பழிக்கிறது வெட்டினாரா? கொள்ளடிக்க வெட்ட இல்லை. அவங்க பங்காளி சண்டை, நிலத்து சண்டை, பூமி சண்டை. அவன் அப்புறம் வெட்டினாங்க, அவன் தம்பியை வெட்டினாங்க, அவங்க அம்மாவை வெட்டினாங்க. மம்டியான் அவனால் பொறுக்க முடியல. அவன் பங்காளிகளை 18 பேர் ஒரே நைட்டில் வெட்டினான். ஒரே நைட்டு தான் 18 பேர் வெட்டி போட்டான். உலகமே ஒரு அடி நவந்து போயிடுச்சு. அவன் தான் மலையூர் மம்டியான். மலையூர் மேச்சேரி மம்டியான். ஆனால் படம் எடுத்தாங்க மலையூர் மம்டியான்னு. அப்ப அந்த கிரகம் ஏன் கொண்டு போகுது? இந்த பக்கம் ஒரு கிரகம் 4 கிரகம், இந்த பக்கம் 4 கிரகம். ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் 6 8. இப்போ 6 8ங்கிறது வெட்டுங்க. 6ஆம் இடமும் 8ஆம் இடங்கிறது வெட்டுங்க, கொலை பண்ணுங்க. அப்ப அந்த லக்கணத்தில் சந்திரன் செவ்வாய்க்கால், அந்த செவ்வாய் நீசம். இப்போ 6 8 3ஆம் அதிபதி தம்பி, லக்கணத்தில் தம்பியை கொண்டு ஒரே காரணத்தினால அவன் பழித்தான். அவனுடைய கோர்ட்டில் அது நியாயம். இந்தியனுடைய சட்டம் திட்டத்துக்கு உட்பட்ட அது தப்பு, தண்டனை. அது அப்புறமேல நம்ம சட்டத்துக்கு போல அவனுடைய நியாயம், அவனுக்கு நியாயம். இப்போ ஒரு கொலை செய்கிறான், ஒரு திருடுறான்னா அவனுக்கு நியாயம். அது சட்டத்துக்கு முன்னாடி தப்பு தான். எல்லாரும் சட்டத்துக்கு முன்னாடி தப்பாக தான் இருக்கணும். அப்போ சட்டத்தை மதித்து தான் நடக்கணும். சட்டத்திட்டத்துக்கு மாறக்கூடாது. அப்போ சட்டத்திட்டத்தில் கட்டுப்பட்டு தான் ஆகணும். அவனுக்கு கொலை செஞ்சான், என் தம்பியை கொண்டா நான் கொலை பண்ணேன் விட்டுருவான் கூடாது. சட்டம் கூடாது, தண்டிக்கும். அது வேறு. அரசாங்கம் சட்டம் தன் கடமையை செய்யும். நம்ம சட்டத்து பக்கம் போக வேண்டாம். நம்ம ஜோதிடம் மட்டுமே ஆராய்ச்சி பண்ணுறோம். அப்போ இந்த ஜாதகன் கொலை செஞ்சான்னா அவன் தம்பியை கொலை பண்ணுறதுனால அவன் கொன்னான். அப்போ இவன் கொன்றதுக்கு தூண்டுறது என்ன? சரி, இப்போ அவன் கொலை பண்ணதுக்கு கிரகம் காரணம். கிரகம் மட்டுமே காரணம் இல்லை, அவனுடைய முன்னோருடைய கர்மா. முன்னோருடைய கர்மா தான். நீங்கள் நான், எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டன், எங்கள் முப்பாட்டன், நாங்கள்லாம் ஒன்று தான். இந்த உடம்புல இருந்து ஆத்மா தான் பிரியும். உடம்பு கரைஞ்சிடும், ஆத்மா தொடர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளுடைய ஜனம் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நாம் செய்யக்கூடிய கர்ம பலன் தான் நாம் அனுபவிக்கணும். நேற்று செஞ்ச வேலைக்கு இன்றைக்கு சம்பளம் தான். அப்போ இவங்க போன ஜென்மத்தில்
இந்த மாதிரி மற்றவங்களை ஏமாற்றி கொலை பண்ணிருப்பான், ஏமாத்திருப்பாங்க. அது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. அவர் கொலை பண்ணார், கொலைக்காரன். ஆனால் நான் என்கிட்ட பேசும்போது நல்ல நாயாதிபதி நேர்மையாக பேசினார். அவர் கேள்வி கரெக்டான கேள்வி கேட்டார். அவரோட கேள்வி இருக்குதுல்ல, ஏன் நான் கொலை செய்யணும், ஏன் நம்மளோட கொலையை அப்படி படைக்கணும் அப்படின்னு கேட்குதில்ல. அப்போ அவர் கொலை செய்யறதுக்கு காரணம் அவங்க முன்னோர்கள் செஞ்ச கர்மா, அவங்க முன்னோர்கள் செஞ்சவருடைய பாதகம் சாதகம். பாதகம் சாதகத்தை வைத்து தான் கிரகம் அமைரும். அப்போ நாம் என்ன செய்யணும்னா நன்மை தான் செய்யணும், நல்லது தான் செய்யணும். அப்போ நம்ம சோசியம் பார்க்குறோம்னா உள் வாங்கி ஆராய்ச்சி பண்ணணும், நிறைய ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு ஜாதகத்தில் எல்லா கிரகமும் 6 நிற்கக்கூடாது. அதே போல் எல்லா கிரகமும் 8ஆம் பாவத்துக்கு போகக்கூடாது, 8ஆம் பாவத்துக்கு தொடக்கூடாது. எல்லா கிரகம் 8ஆம் பாவத்துக்கு போனால் அந்த ஜாதகன் ஒரு அறப்பைத்தியம். சிந்திக்கிறது தெரியாது, சிந்தனை தெரியாது, உணவு தெரியாது, பேச தெரியாது, எதுவுமே தெரியாது. எல்லா கிரகமும் 8க்கு போகக்கூடாது, 8ஆம் பாவத்தை தொடக்கூடாது. எல்லா கிரகமும் 3, 6, 8, 12 தொடக்கூடாது. இப்போ மரணம்னா 3, 6, 8, 12 தான். 3, 6, 8, 12 இது மரணம். அப்போ இந்த மரணத்துக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் தொடர்பு வருதா, அவன் மரணத்தை கொடுக்கும். ஒருத்தன் கொலை செய்கிறானா இந்த மாதிரி இருக்கும். சரி, கொலை செய்கிறவன் ஒருத்தன். இப்போ நான் ஐயா வச்சுக்கலாம். என் ஐயா என்னை குத்துறார், நான் கொலை உண்டு போயிடுவேனா? இவர் என்ன சொல்லுவாங்க, கொலைகாரன்னு சொல்லுவாங்க. சரி ஐயா வேணும், நான் எங்கள் கணேசன் என்ன குத்துறேன், நான் இப்போ கொலைகாரன் ஆயிடுறேன், அவர் என்ன கொலை உண்டு போயிடுவார். இப்போ எனக்கு ஒரு கிரகம் இருக்கணும், நல்லா ஆராய்ச்சி பண்ணிக்கணும். கொலை செய்யறவனுக்கு ஒரு விதி இருக்குது, கொலை செய்யப்பட்டு இறக்குறாங்கல்ல அதுக்கு ஒரு விதி இருக்குது. நீங்கள் விதிகள் இல்லாமல் சோசியம் சொன்னால் மாட்டிக்கணும். அப்போ கொலை செய்யறதுக்கு 3, 6, 8, 12 தொடர்பு பலமாக இருந்தால் வெட்டுவான், குத்துவான். ஒருத்தன் கொலை செஞ்சான், ஒருத்தன் குத்தவன் செத்து போயிட்டான். அப்போ சாவறதுக்கு எப்படி இருக்கணும், 1, 8 சம்மந்தப்பட்டிருக்கணும். 1, 8 சம்மந்தப்பட்டால் அவனை ஒருவன் கொலை செய்யப்படுவான், குத்துப்புவான், செத்து போயிடுவான். அப்போ 1, 8னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. சிம்ம லக்கணம், சிம்ம லக்கணத்தில் உத்தரம் 1ஆம் பாதங்கதா, அதில் குரு இருக்கிறார். 8ல் மீனத்தில் பூரட்டாதி 4ஆம் பாதம் இருக்கா, அதில் சூரியன் நிற்குது. இப்போ இதுக்கு என்ன கணக்கு, 1, 8 தொடர்பு. இப்படி ஒரு ஜாதகம் இருந்தால் என்னைக்காச்சும் அவனை ஒருத்தன் குத்துவான், அவன் செத்து போயிடுவான். கொலை செய்யறதுக்கு ஒரு விதி, கொலை குத்தி சாவறான் பாரு அதுக்கு ஒரு விதி. 1, 8 தொடர்பு, கொலை செய்வான். இன்னும் 4, 5 நிமிஷம் இருங்க, 20 நிமிஷம் 20, 30 முடிச்சிடறேன், ஒரு 5 நிமிஷம். அப்போ கொலை செய்யறதுக்கு கொலைக்காரனுக்கு ஒரு விதி, கொலை ஒருத்தனை குத்தி சாவறான் பாரு அதுக்கு ஒரு விதி. இப்போ இந்த 2 விதி இல்லாமல் ஜோசியம் சொல்லக்கூடாது. அப்போ அது ஒரு விதி. தானாக இறக்கலாம் பார்த்தீங்களா, ஜனனம் மரணம். ஜனனம் என்பது நாம் இருக்கிறோம், மரணத்துக்கு ஒரு நாளைக்கு போய் தான் தீரும். ஜனனத்துக்கு ஒரு விதி இருக்குது, மரணத்துக்கு ஒரு விதி இருக்குது. இப்போ மரணங்கிறது 100கணக்கான விதி இருக்குது. மரணத்துக்கு 100 விதி சொல்லிருக்கிறேன். சார் விஜயகுமார் சார் இங்கே பாருங்க, உங்களுடைய டிவி பேர் என்ன, ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ அகாடமின்னு போடுங்க. அவர் மரணத்துக்கு மட்டும் ஒரு நாள் வீடியோ சொல்ல போட்டாங்க, அதில் 100கணக்கான விதி சொல்லியிருக்கிறேன். மரணம், ஒருத்தன் எப்படி இறப்பான். நீங்கள் சாகவே மாட்டீங்களா, சாவாத 100 வச்சிருப்பீங்களா? உங்களுக்கு மரணங்கிற விதி தெரியலன்னு அர்த்தம். அப்படின்னா நான் ஜனனத்தையும் சொல்லுவேன், இருங்க நான் ஜனனத்தையும் சொல்லுவேன், மரணத்தையும் சொல்லுவேன். ஆமாம். இப்போ இந்த சோசிக்காரன் வந்தாருன்னா நீ எம்எல்ஏ ஆகுவ, மந்திரி ஆகுவ, நீ கோடீஸ்வரன் ஆகுவ, தொழிலதிபர்னா உடனே தான் போடுவோம். முதல்ல எப்படா இந்த தொழில் போட்டு சொல்லுவான். நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்தா ஜாதகத்தான விதி சொல்லுங்க, விதி சொல்லாது வேற மாற்றி சொல்லாதீங்க. இப்பெல்லாம் ஒரு மாடல் வந்துக்குது. ஜாதகத்தை எடுத்தா வயசு, ராசி, லக்கணம், திசைப்பத்தி, இந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ. 90% சோசியம் சொல்லி பாலா போயிடுச்சு. 90% பாலா போயிடுச்சு சோசியம். இதெல்லாம் ஒரு சோசியமா? வெக்க கேட்ட சோசியம் இல்லை.
நீ சோசியத்தை பலன் சொல்லு. நீ கோயிலுக்கு போக வைக்காத. என் கோயிலுக்கு போக மாட்டான். நான் இருக்கிறேங்க. எனக்கு பச்சையம்மன் மன்னார்சாமி என் குலதெய்வம். சீமான் சொல்லுகிறார் முருகன் பாட்டான், சிவன் முப்பாட்டான், இதெல்லாம் ஏன் பாட்டான்? எனக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட தெரியாது. நீ சோச்சின்னு சொல்லி நான் போய் சோச்சு சாமி கும்பிடணுமா? ஏமாத்துறத இதெல்லாம் ஏமாத்துற பிராடு. எல்லாம் அத்தனையும் பிராடு, அத்தனையும் பிராடு, அத்தனையும் பிராடு. ஒரு கோயிலுக்கு போய் ஒரு மனிதனோட விதி மாறுதுன்னா 1 கோடி ரூபா தரேன், மாத்த முடியுமா? நீ எல்லாம் பிராடு. சோச்சின்னு சொல்லத்துக்கு வக்கு இல்லை. நீ பிராடு பண்ணிட்டு தெரிய அத்தனையும் சொல்லுவாய். நீ எங்க போனாலும் சரி. எப்படி? அதனால ஒரு ஜாதகத்தை பார்த்து இந்த ஜாதகத்தை பார்த்து என்ன சொல்றது? நீ அந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போனால் கொலை பண்ண விட்டுவானா? கொலை பண்ண நிறுத்தி விடுவே நீ? அவன் வேற 2 கோடி ரூபா தர கொலை பண்ணுறாங்கிறான். நீ மாற்றி வச்சுட்டு உன்னை போட்டுருவான். அண்ணா ரைட்ண்ணா, ரைட். ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். இந்த கோயிலுக்கு போறது பிடிக்கிறதெல்லாம் அந்த ஜாதகர் கேட்டு சிரமத்தை அனுபவிச்சு அதற்கு வழி சொல்லி போய் நல்லா இருக்காங்கன்னு யூடியூப்ல இருந்து போன் பண்ணி சொல்லி ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்லி கிட்டத்தட்ட 1,03,000 வியூஸ் போயிருக்கு இந்த இத காணொலியில். இவர் போட்டிருக்காரு. சரி என்ன சார், இருங்க சொல்றேன். ஆமா இல்லையா சார்? எப்போ இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரே ஒரு வரி தான். அப்படிப்பட்ட கோயிலை போக சொல்லி குருநாதர் சொல்லுகிறார், நாங்கள் சொல்கிறோம் எது எங்களுக்கு உட்பட்ட விதி, உங்களுக்கு உட்பட்ட விதி எதுவாக இருந்தாலும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் சொல்றவன் அவன் இவனு பேசவே வேண்டாம். இந்த சபைக்கு மரபணு ஒன்று இருக்கு, ஏமாத்தலன்னு சொல்லக்கூடாது. ஏனென்னா வயசுல முதியவர், நிறைய தெரிஞ்சவர், யாருக்கு எந்த விதி வருதோ அதை பயன்படுத்தி ஜோதிடம் சொல்றதுங்கிறது ஒரு மரபு. உங்களுக்கு ஒரு விதி தெரிஞ்சால், சாரி, உங்களுக்கு ஒரு விதி தெரிஞ்சால் எங்களுக்கு ஒரு விதி தெரியும். எங்களுடைய வேடிக்கையும் ஆடி போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 பேர் 6 பேர் ஆன்லைன்ல ஜாதகம் பார்க்கறாங்க. என்னுடைய வியூஸ் எப்படி போயிட்டு இருக்கு சொல்லுங்க. சோ உங்களுடைய வாதத்தை, உங்களுடைய இதை தனிப்பட்ட முறையில் நீங்க பேசுங்கள். இந்த அவையில் இந்த கோயிலுக்கு போக சொல்லுவர்களை தவறு என்று சொல்வது தவறே தவறு. இனிமேல் பேச வேண்டாம். வாழ்வோம். நம்பியார் ஒரு படத்தில் சொல்லுவார், என்ன அர்த்தம்? நம்பியார் ஒரு படத்தில் சொல்லுவார், ஏன்னா அவனையும் தூக்கிட்டாருங்க என்னையும் தூக்கிட்டாருங்க பாருங்க. அப்ப அவன் தான் ஜெயிச்சான்பா, என்னையும் அது போலங்க. நல்லது சொன்னாலும் இந்த நாடு ஏத்துக்காது. நல்லது சொன்னாலும் ஏத்துக்காது. நல்லது சொன்னா ஏத்துக்காது பாருங்க. நல்லது சொல்றதுனால ஏத்துக்காத, பொய் சொல்றோன்னு ஏத்துக்கலாம். அதெல்லாம் நிறைய இருக்குது. என்னுடைய நான் ஆராய்ச்சி பண்ணத்துல என்னுடைய தீர்க்கமான முடிவு தான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் சொல்லுவேன், 1000 சொல்லிவிடுவேன். எப்படிங்க? அதுமாரி ஒரு ஜாதகத்தை பார்த்தா ஜாதகத்தில் உள்ள விதியை சொல்லணும், ஜாதகத்தில் உள்ள கர்மாவை சொல்லணும். அதை தான் உண்மை, அதை தான் சொல்ல முடியும். ஒருத்தனுடைய கர்மாவை மாற்றி எழுத முடியாது. ஒருத்தனுடைய கர்மாவை மாற்றி அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணி மாற்ற முடியாது. இது தீர்க்கமான 1000 முறை நான் சொல்லுவேன். அது என்னுடைய ஆராய்ச்சி. நீங்கள் கோயிலுக்கு போய் மாற்றி பண்ணுங்க, அதெல்லாம் பேசக்கூடாது. குறுக்கு பேச நான் முடிக்கிறேன், அவ்வளோதான். நீ போய் சொல்லி கோயிலுக்கு போய் என்னென்ன போய் பண்ணி பார்த்துக்க. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அப்போ அதனால் ஒரு ஜாதகத்தை பார்த்து தீர்க்கமாக ஆய்வு சொல்ல வேண்டாம். இதுதான் ஜோசியா, ஜோதிடத்தை மாற்ற முடியாது. அன்று எழுதினத்தை அடித்து எழுத முடியாது. எப்படின்னு சொல்லி என் சுகர்நாடி ஜோதிடர்களை ஆராய்ச்சி பண்ணத்துக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஜோதிட சங்கத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பான கருத்துக்களை வழங்கினீங்க ஐயா. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜோதிட முறையில் சொல்கிறாங்க. திருச்சி ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் தலைவர், செயலர், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும் நேரம். ஐயா ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நமது சங்க செயலாளர் முருகேசன் ஐயா கௌரவிக்கிறார். அறிவழகன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஐயா வாங்கய்யா ஜீவன். ஒரு விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது.